பா என்ன காஃபி சுற்றுச்சு. சிப் பண்ணும்போது எப்பவுமே ஸ்லோவா பண்ணணும், ஸ்டெடியா பண்ணணும், ரொம்ப முக்கியம். பொறுமையா பண்ணணும். என்ன இப்போ காஃபி குடிக்கிறதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன்? நான் சொல்ற சிப்பு இது கிடையாது. எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓ, அத சொல்றியா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா வரும் நான் சொல்றேன். ஆமா, கரெக்டா இருக்கும். எஸ்ஐபில சிறுக சிறுக முதலீடு செய்துட்டே வந்தா உன்னோட எதிர்காலத்தை நல்லபடியா நீயே பாத்துக்கலாம். ம். ஓ, அப்படியா? சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். தேங்க்ஸ் பா. தட்ஸ் a குட் டெசிஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது. Mutual funds are subject to market risk. Please read the offer document carefully before investing. ஏ ஏ இப்போ என்ன சொன்ன நீ? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உள்ள மார்க்கெட் ரிஸ்க் பத்தி சொன்னேன். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சரியானது கிடையாதா? ஏய், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது தான். ஆனாலும் அதுல மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. ஏ, இப்படி சொன்னா எப்படி? சரியானதா ரிஸ்க் ஆனதா? ஏதோ ஒன்ன சொல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது தான். ஆனாலும் அதுல மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. இந்த வாழைப்பழ காமெடி எல்லாம் இங்க சொல்லாத. சரியானதா ரிஸ்க் ஆனதா? இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது தான். ஆனாலும் அதுல மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. என்னப்பா இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ற? சரியானதா ரிஸ்க் ஆனதா? ஏதா ஒன்ன சொல்ல. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது அப்படின்னு நான் சொல்றத வச்சு உன்னால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா, ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ நேரா போய் பார்த்து பேசி உன்னோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண. நீ இன்னும் குழப்பம் இல்லாம தெளிவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே? பரவாயில்லப்பா, இது ஒன்னையாவது நீ தெளிவா பேசுனிய. அது என்ன, இந்த ஆம்பி அந்த ஆள் நான் போய் பார்த்து என்னோட கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா நான் முடிவு பண்றேன். பட்டா நல்லதுப்பா. காலங்காத்தால வந்து வாங்கிட்ட மாட்டின பாரு.